உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த இடத்துல நான் அவாதாரம் எடுத்து உட்காந்துருக்கேன். புரியுதாயா? எல்லாத்துக்கும் வாக்கு வருது. ஆளுக்கு முன்னே நான் வந்துட்டேன். கஷ்டம் வந்தது நான் தான் சாமி. ஏன் சாமி சோதிக்கிறேன் அப்படி கேட்டியா? இதுக்கு வேதமாக இருந்துக்கிறேன் சாமி. நல்லா சாப்பிடல சாமி. காலையில் என் மேலே என்ன சாமி வைப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா? புரியுதா? உன் மேலே கோபம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த இடத்துல நான் அவாதாரம் எடுத்து உட்காந்துருக்கேன். புரியுதாயா? கண்டிப்பாக உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. புரியுதா? நீங்கள் செய்த கர்மாக்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த கர்மாக்கள் சரியாகணும் இல்லையா? அந்த கர்மாக்கள் சரியாகிற வரலையும் தான் நான் வெயிட் பண்ணேன். புரியுதா? அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் பிள்ளைய நான் நடக்க விட்றேன். புரியுதா? கண்டிப்பாக நடக்க விட்றேன். எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறேன். நல்லா ஆக்டிவேஷனாக இது பண்ணி கொடுக்குறேன். வியாபாரத்துலேருந்து எல்லாமே வந்து வளர்ச்சி பண்ணி கொடுக்குறேன். போதுமில்ல? போதுமில்ல? உனக்கு சில சில வேலைப்பாடுகள் உன் சொந்தம் வந்து உன் பக்கத்தில் உள்ளவங்களை சில வேலைகள் பண்ணி வச்சுக்கிறாங்க. புரியுதா? நீ வந்து இங்கே வந்து அமைதியாக இருக்கிற சில விஷயங்களில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா கருப்பசாமி என்ன சாமி நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பொறுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நம்மளால் வந்து அமைதி காத்து எதுவுமே பேச முடியாதுன்றார். புரியுங்களா? நமக்கு அது தப்புன்னு பட்டால் தப்புன்னு சொல்லி ஏதாவது பேசிடுவோம். அது வந்து உங்களுக்கு வினையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுங்களா? அந்த மாதிரி உங்கள் சொந்த மட்டத்திலேயே எல்லாமே தூக்கி எடை போட்டு பார்த்து உங்களை வந்து தூக்கி எடை போட்டு பார்த்து உங்களோட லைஃப்பை சரிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. புரியுதா? என்னைக்கு வந்து என்கிட்ட வந்து தஞ்சம்னு வந்துட்டியோ உன் குடும்பத்தை நான் வந்து காவலான்னு காப்பாற்றி கொடுக்குறேன். புரியுதா? உன் பிள்ளைய நான் நடக்க விட்டுருக்கேன். போதுமில்ல? வேறு என்ன வேணும்? தொழில் எல்லாத்துக்குமே நான் முன்னேற்றங்கள் நடைபெற்று கொடுக்குறேன். புரியுதா? ஒரு 5 அமாவாசை எங்கிட்ட வந்து புரியுங்களா? பாப்பாவை நடக்க விட்டுருவோம். நடக்க விட்டு கிளியர் பண்ணிடுவோம். புரியுதா? எல்லாமே லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. உனக்கு சுத்தமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. உன் கணவருக்கு உனக்குமே ஏடி போட்டிக்காது. உன் கணவருக்கு உனக்குமே நீ என்னதான் இது பண்ணாலும் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், வேலை செஞ்சு போகிறாரு, வேலைக்கு போகிறாரு வராரு அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தோன்னா உங்ககிட்ட எரிஞ்சு தான் விடுவாங்க. சில சந்தேகங்கள் போச்சு. நீ நல்லாவே இருந்தாலும் சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்பாங்க. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? புரியுதா? இதெல்லாம் இது பண்ணி விட்டு உன்னை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில விஷயங்கள் கேப்பா பேச்சு கேட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணணும். புரியுதா? அப்படின்னா நல்ல டைப்பு தான். அந்த மாதிரி மாற்றி வைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். புரியுதா? உன் பிள்ளைய வந்து அப்படி தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம பிழைக்க வந்தால் சொந்த ஊர் வேற, பிழைக்க வந்த ஊர் இது பிழைக்க வந்த ஊருன்னு சொல்லி சொல்லணும். புரியுதா? நம்மளோட சொந்த ஊர் வேற, பிழைக்க வந்த ஊர் இது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இல்லை, இதோட 4 பிஸ்னஸ் ஆகி போச்சு. 4 பிஸ்னஸும் எல்லாமே சாம்பல். எந்த பிஸ்னஸும் முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீ வேலை செய்யற இடத்துல கெட்ட பேர் தான் உருவாகும். அதே போல அவங்கக்குள்ள ஒருத்தர் போட்டி போட்டு சில விஷயங்கள் உன்னை தட்டி விட தான் பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தனா நீ வந்து அவங்க கூட ரொம்ப வந்து இதா இருப்பியா. புரியுதா? ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் நர்ஸா இது எங்கேயும் வேலைக்கு போனாலும் சில விஷயங்கள் எதிர்ப்பு உருவாகும்னு சொல்றேன். புரியுதா? அந்த மாதிரி எதிர்ப்பு பண்ணுவாங்க. கணவர் மூலியமா சில விஷயங்கள் பண்ணுவான்னு சொல்றாரு. அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்து வாழ வச்சு கொடுத்தா பொறுமல. கண்டிப்பா இன்னைக்கு இருந்த விரதத்துக்கு உனக்கு பலன். புரியுதா? சரி பண்ணிடுவோம். சரியா?